Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான காடை முட்டை கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்த்திடலாம். தக்காளியை சுடு தண்ணியில போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி மிக்சியில போட்டு ஸ்மூத் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் சுடு தண்ணியில முட்டை போட்டுட்டு 2 நிமிஷம் வேக விட்டா போதும். அதுக்கப்புறம் அந்த முட்டையை ரிமூவ் பண்ணி கோல்ட் வாட்டர்ல கொஞ்ச நேரம் வச்சு அதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல்ல 4 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்தா இது பெர்ஃபெக்ட். இப்போ நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு முட்டையை அதுல போட்டு கொஞ்ச நேரம் சாட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே எண்ணெயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஃபைனா சாப் பண்ணது, பச்சை மிளகாய் 2 நல்லா ஃபைனா சாப் பண்ணது, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனா சாப் பண்ணது. இதெல்லாம் 2 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளிய இதுல ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு கொஞ்ச நேரம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வேகட்டும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதுல எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு விடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நமக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் ஆட் பண்ணிருக்கேன். மறுபடியும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விடணும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃபைனலா ஃப்ரை பண்ணிருக்க எக்கை உள்ள போட்டுடலாம். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த கிரேவி. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் மேத்தி லீவ்ஸ் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்றேன். நீங்க வேண்டான்னா விட்டுடலாம், இது ஆப்ஷனல். இது ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கறதுக்காக நான் போடுறேன். ஃபைனலா கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி இறக்கிடுங்க. இது சப்பாத்தி, ரொட்டி, நான், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செட் ஆகும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.